பிரியங்கா பிரியங்கா ஷார்ட் ஸ்டோரி. பிரியங்கா 12ஆம் வகுப்பு வரை தன் தாய் வழி தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்தாள். அந்த குடும்பத்தின் முதல் பேத்தி ஆதலால் மிகவும் செல்லமாக இருந்தாள். நன்றாக வாழ்ந்து பின்பு சரிந்துவிட்ட நிலையில் இருந்த தன் பெற்றோரிடம் செல்ல அவள் பிடிவாதம் செய்ததே அவள் வாழ்வின் விதி எழுதிய கோரமான கதையாக இருந்தது. கிராமத்தில் பண்ணை வீட்டில் வசதியாக வாழ்ந்த பிரியங்கா தன் தம்பியுடன் வசிக்கும் டவுனில் இருந்த பெற்றோர் வீட்டுக்கு வந்தாள். தம்பி டவுன் வாழ்க்கை பழகி போயிருக்க பிரியங்கா மிகவும் திணறினாள். அங்கே விதவிதமாக அவள் கேட்ட பண்டமெல்லாம் உடனே வாங்கி தருவார்கள். கவலை என்பதே கிடையாது. இங்கே அவளுக்கு குடிக்க பால் இன்றி சிரமப்பட்டாள். தாத்தாவுடன் தினமும் ஜாலியாக வண்டியில் பள்ளி சென்ற அவளுக்கு இங்கு பேருந்தில் செல்வது கஷ்டமாக இருந்தது. அங்கே தாத்தாவின் செல்வம் செல்வாக்கால் பள்ளியில் ஸ்பெஷலாக கருதப்பட்டு அவளுடன் பேசவே பலரும் ஆசைப்படுவார்கள். இங்கு வந்து கல்லூரியில் சேர்ந்த பிரியங்காவுக்கு நண்பர்கள் கிடைக்க நாளானது. தன் பெற்றோர் தாத்தாவை இனிமேலும் தொந்தரவு செய்யக்கூடாதென்று, எந்த உதவியும் அவரிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னதால் அவள் அமைதியானாள். வசதி குறைவால் பொறியியல் சேராமல் டிப்ளமோ சேர்ந்து பார்மசி படித்தாள். பெற்றோரின் நலம் காக்க, சிரமத்தை குறைக்க என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டாள் பிரியங்கா. புதிய வசதி குறைவான தின்பண்டம் கூட அவள் விரும்பிய போதெல்லாம் வாங்க இயலாத சூழ்நிலைக்கு அவள் பழகிக்கொண்டாள். சாதாரண துணிகளே அணிந்தாள். சிறுவயதிலிருந்து சிரித்து பேசும் தன் துடுக்குத்தனத்தை அடியோடு விட்டுவிட்டு பொறுமையாக தன் தாய்க்காக வாழ்ந்தாள் பிரியங்கா. அடுத்து தம்பி இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்ட போது பெற்றோர் கஷ்டப்பட்டு காசு புரட்டி கேட்காதவர்களிடமெல்லாம் கடன் கேட்டு அவனை கல்லூரியில் சேர்க்க பிரியங்கா சற்றே மனம் வருந்தினாள். இருந்தாலும் பரவாயில்லை, தம்பிதானே என்று கண்ணீரை மறைத்தாள். தனக்கு பேருந்துக்கு காசு தருவதிலிருந்து கணக்கு பார்க்கும் அம்மா தம்பிக்கு அடிக்கடி சினிமாவுக்கு போக காசு தருவதை கவனித்தாள். தலை நிறைய தினமும் விதவிதமான பூக்கள் வைத்துக்கொண்டு இஷ்டப்படி வாழ்ந்த வாழ்க்கை அடிக்கடி கண்முன் வர அவள் சுய பச்சாதாபம் மேலிட சில சமயம் தனிமையில் அழுதாள். தம்பியும் பெற்றோரும் அவளிடம் நன்றாக பேசினாலும், ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டாலும், பிரச்சனைகளை பகிர்ந்தாலும் பிரியங்கா யாருக்காக இங்கு ஓடோடி வந்தாளோ அந்த நேசத்துக்குரிய தன் அம்மா தன்னை விட தன் தம்பியிடமே அதிக அக்கறை கொள்வதை சிறு வயதில் சிறு சிறு விஷயங்களில் கவனித்து மனம் நொந்தாள். இருப்பினும் எதிர்காலம் பற்றிய பெரிய அச்சம் இருந்ததால் இதெல்லாம் பெரிதாக எண்ணவில்லை அவள். திடீரென்று அம்மாவுக்கு நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் சேர்க்க இருதயத்தில் அடைப்பு இருப்பதாக அறுவை சிகிச்சை செய்தார்கள். அப்போது மருத்துவமனையில் அப்பா கண்டுகொள்ளாமல் சென்றுவிட தன்னந்தனியாக இருந்து கதறினாள் பிரியங்கா. கல்லூரியில் விடுப்பு தரவில்லை என சாயந்தர நேரங்களில் ஓரிரு நாட்கள் வந்து தம்பி பார்த்து சென்றான். உறவினர்கள் யாரும் உதவிக்கு வராததால் பிரியங்கா தாய்ப்பாசம் மேலிட அம்மா மீண்டும் உயிருடன் வரவேண்டும் என்று கதறிக்கொண்டிருந்தாள். அப்போதுதான் சில நாட்களுக்கு முன்பு தாத்தா இறந்திருந்ததால் பாட்டி வர முடியாமல் பணத்தொகை உதவி செய்தாள். அம்மா நல்லபடியாக உயிருடன் சிகிச்சை முடிந்து வீடு வந்தாள். அங்கு மருத்துவமனையில் தினமும் அம்மாவை ஈரத்துணியில் துடைத்து துணி மாற்றிவிட்டு மருந்து கொடுத்துவிட்டு டிபன் வாங்கி ஊட்டிவிட்டு இரவின் கண் விழித்து கவனித்து என்று படாத பாடுபட்டு சோர்ந்திருந்தாள் பிரியங்கா. ஒரு பருவ வயது இளம்பெண் பாடாய் படுகிறாளே என்று பரிதாபப்பட, அக்கறைப்பட பாட்டி தவிர யாருமில்லை அவளுக்கு. சில நாட்கள் கழித்து பாட்டி வந்து பார்த்துவிட்டு செல்லும்போது ஏக்கத்துடன் கண்ணீர் மல்க நின்றிருந்தாள் பிரியங்கா. பின்பு தன் அப்பாவழி தாத்தா வீட்டில் தங்கள் பங்கை சொத்தில் கேட்டு வாங்க போராடினாள். தன் அத்தையை சந்தித்து பேசி பங்கை வாங்கி அந்த சொத்தை விற்றாள். அதில் கிடைத்த தொகையை அப்பா அம்மா தனக்கு தம்பிக்கு என்று பிரித்து சிறிய தொகை ஆகிவிட்ட பணத்தை தங்கள் கணக்கில் வங்கியில் சேர்த்தார்கள். தரகர் மூலம் பிரியங்காவுக்கு மாப்பிள்ளை தேடினார்கள். தாத்தா ஊரில் இருந்த உறவு பையன்களையெல்லாம் பிரியங்காவின் தாய் மறுத்துவிட்டதால் சரியாக கூட விசாரிக்காமல் பிரியங்காவின் அப்பா ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்தனர். தன் பங்கில் அம்மா பிரியங்காவுக்கு நகை செய்து ஆபரேஷனுக்கு வாங்கியிருந்த கடனையும் அடைத்தாள். பார்மசி முடித்து இதுவரை 6 வருடங்களாக ரோடாக அலைந்து மருந்து விற்பனை வேலையில் அல்லாடிய பிரியங்கா
அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சற்று வசதியான இடம் என்பதால் தான் இனிமேலாவது சந்தோஷமாக இருக்கலாம் என எண்ணினாள். பாட்டி வந்து திருமணத்துக்காக அவளுடன் தங்கி அவளுக்கு தான் வாங்கி வந்த பலகாரம், துணிமணி, நகை என்று தர பிரியங்காவுக்கு பழைய குஷி வந்துவிட்டது. திருமணம் முடிந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து 1.5 வருடம் நன்றாக போய்க் கொண்டிருந்த பிரியங்காவின் வாழ்வு சிக்கலானது. ஊரிலிருந்து பாட்டி வந்திருக்கும்போது குட்டி, பிரியங்கா, பாட்டி, அம்மா, தம்பி, அப்பா என்று குடும்பமே குஷியாக இருந்தபோதுதான் பிரியங்காவின் கணவன் ஒரு பெண்ணுடன் வந்து தனக்கு சட்டப்படி ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருக்கிறாள் என்றும், அந்த பெண்ணை கட்டி அவளுக்கு குழந்தை இல்லாததால் அதற்காகத்தான் பிரியங்காவை திருமணம் செய்ததாகவும், இப்போது அவளுடன் வாழத்தான் தனக்கு விருப்பம் என்றும், விவாகரத்து என்று ஏதும் அவளுடன் தான் செய்யவில்லை, ஆகவே குழந்தையை மட்டும் தந்துவிட்டால் முதல் மனைவியுடன் சென்று விடுவதாகவும், பிரியங்காவை எந்த விதத்திலும் வாழ்வில் குறுக்கிட்டு தான் தொந்தரவு செய்யப் போவதில்லை என்றும் கூறினான். அனைவரும் பதறிப்போனார்கள். பாட்டி உடனடியாக போலீஸை அழைக்கச் சொல்ல பிரியங்கா தடுத்தாள். எல்லோரும் கத்தி கதறிக்கொண்டிருக்க பிரியங்கா தன் வாழ்வின் மிகப்பெரிய சறுக்கலுக்கு தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு கல் மனதுடன் குழந்தையை தானே வைத்து கொள்வதாகவும், அதற்கு பதிலாக 5 பவுன் நகையும் 2 லட்சம் பணமும் தருவதாகவும், இனி எக்காரணத்தை கொண்டும் தன் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்றும் சொல்லி அந்த பெண்ணிடம் தன் கழுத்து செயினை கழட்டி கொடுத்து தன் பாட்டியிடம் பணம் வாங்கி கொடுத்தாள். அவனும் அவளும் சென்று விட்டார்கள். பேத்தியின் வாழ்வை நினைத்து பேரிடி விழுந்துவிட்டது போல் அதிர்ந்து போனாள் பாட்டி. எல்லோரும் அழுதார்கள். சற்று நேரத்தில் பிரியங்கா விரக்தியாக சிரித்தாள். அடுத்த நாள் வேலைக்கு அலைந்து சேர்ந்தாள். குழந்தையை அம்மாவிடம் விட்டுவிட்டு பணிக்கு சென்றாள். பாட்டி ஊருக்குச் சென்று கவலையுடன் இருந்தாள். தம்பியும் அப்பாவும் வெகு சீக்கிரம் அதை மறந்து போனார்கள். திடீரென்று தம்பி தான் கணினி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டதால் சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும் என்றும், தான் படிக்கும்போது விரும்பிய ஒரு வசதியான வீட்டுப் பெண்ணைத்தான் திருமணம் செய்யப் போவதாகவும் கூறினான். குடும்பமே ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணின் பெற்றோரிடமிருந்து தப்பித்து அவசரமாக ஒரு கோவிலில் திருமணம் செய்து வைத்து பின்பு கொஞ்ச நாளில் வெகு தூரம் சென்று தனிக்குடித்தனம் இருந்தான் தம்பி. அம்மா தவித்தாள். பொறுப்பற்ற வயதான அப்பா, நோயாளியான அம்மா, வாழ்வில் தோற்றுப்போய் குழந்தையுடன் தவிக்கும் பிரியங்கா, இவர்கள் யாவரையும் கைவிட அவனுக்கு எப்படித்தான் மனம் வந்தது என்று தெரிந்தவர்கள் பேசிக் கொண்டதாக பாட்டி சொல்லி மிகவும் மனம் நொந்தாள். திடீரென்று பாட்டியும் இறந்துவிட பிரியங்கா மிகவும் சோர்ந்தாள். பட்டாம்பூச்சியைப் போல் பறந்து திரிந்த காலத்தில் அந்த வாழ்வை விடவும் தன் குடும்பம்தான் முக்கியம் என்று தான் இங்கு வந்து இதுவரை பட்ட பாட்டை நினைத்தாள் பிரியங்கா. இப்போதும் அம்மாவும் அப்பாவும் ஊரில் இருந்து கொண்டு மாதா மாதம் பணம் அனுப்பும் மகனையும் மருமகளையும் மிகவும் பெருமைப்பட்டு பேசிக்கொண்டனர். அவன் வெளிநாடு சென்று வந்ததை அக்கம் பக்கத்தாரிடம் சந்தோஷமாக பகிர்ந்தனர். பிரியங்கா கல்லூரியில் படிக்கும்போது தன்னை விரும்பிய வசதியான ஒரு பையனை குடும்பத்துக்காக மறுத்தாள். ஆனால் தம்பி அப்படி இல்லை. வெகு காலத்துக்குப் பின்தான் தன் குடும்பத்தினர் யாவரும் மற்ற எல்லோரையும் போலவே காசுக்காக அதையே நம்பி வாழ்வதையும், தான் மட்டுமே தன் செல்வ வாழ்வை துறந்து இவர்களுக்காக வந்து பாசத்துக்காக ஏங்குகிறோம் என்பதையும் எண்ணி நெக்குருகி அழுதாள் பிரியங்கா. பல இரவுகள் ஆறுதல் தர யாருமின்றி தனிமையில் கலங்கினாள். சுய விருப்பத்தில், படிப்பில், உடுப்பில், உணவில் என்று அனைத்திலுமே விட்டு கொடுத்து வாழ்ந்துவிட்ட பிரியங்கா இப்போது பாசமும் தனக்கு இல்லை, தம்பிக்குத்தான் என்பதை உணர்ந்து, தனக்கென இந்த உலகத்தில் தன் குழந்தையைத் தவிர யாருமில்லை என்பதை உணர்ந்து மருகினாள். தினமும் விடாமல் வேலைக்குச் சென்றாள். தன் வாழ்வு என்ன ஆகுமோ, தன் குழந்தையின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று எண்ணினாலும் தம்பிக்கு திருமணம் ஆனதிலிருந்து தன்னுடன் பேசாமல் இருப்பதை எண்ணி வருந்தினாள். அவள் தாயும் இறந்துவிட தன் தகப்பனாரை பாதுகாத்து வாழ்ந்து வரும் வைராக்கியமான பிரியங்கா தன் தம்பியின் பாசத்துக்கு ஏங்கினாள். அவனுக்காக எத்தனையோ விட்டுத்தந்த தனக்காக அவன் எப்போது தன் பிடிவாதம் விட்டு, வரட்டு கௌரவம் விட்டு யாவற்றையும் உணர்ந்து தன்னிடம் வந்து பேசுவான் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாள் பிரியங்கா. முற்றும்.